சாவலிங்க 6 மாசத்துக்கு முன்னாடி பெட்ல கிடந்தாரு. திடீர்னு போன் வருது. கூத்தாடி இருக்கிறோம். நான் வெளியே இருக்கிறேன், போன் எடுக்கிறேன். எங்க வாத்தியார் அஜித் அவனுக்கு குடுக்குறீங்க போன் அடிச்சிருக்காங்க. யாரு அஜித் போயிட்டாருன்னா? அஜித்தா நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். நம்மள கொல்லாம் போயிடுவாரா? இல்லைங்க, எங்க தாத்தா ரொம்ப சீரியஸா மீறிக்கிட்டான். உசுறு போறது வரதுமே ரொம்ப துடிக்குது. உசுறு போவல. அஜித் ஒண்ணு குடுக்கணும் ஓடியாந்தாரு. 200 ரூபாய் காசோட வராருங்க. சாவரத்துக்கு 12 ரூபாய்க்கு குடிக்கிறது உனக்கா? அது இல்லடி, இல்ல ஏன்ட்ட குடுக்குறாரு. கோமல் கம்பெனி இதுவே கூத்தாடாத. நீ சம்பளத்தை நான் காலையில உனக்கு அக்கௌண்ட்ல போட்டுறேன். உங்க தாத்தா ரொம்ப சீரியஸா கிடக்குறாரு. 200 ரூபாய் எடுத்து கிளம்பணும், என்ன போய் பாரு அப்படின்னாரு. நான் அம்மாவுக்கு வண்டி எடுத்துட்டு போனேங்க. ஓ யமாகப்பா சொல்ல அப்படின்னா யமாக வண்டி எடுத்துக்கிட்டு அவரு யமாக வண்டி எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போனேங்க. தாத்தா என்ன நினைச்சீங்க? அப்ப 3 பொண்டாட்டி ஏறினாலு பயங்கரமான பெரிய வெயிட் கை மலையை தூக்கிட்டு இருக்கிறாப்பியா? இல்லையா, பழங்காசுல பெருக்கமா பெருமையான 3 பொண்டாட்டி கட்டின பாரு. நாங்க தான் முத பொண்டாட்டி பேரன் நானு. ஆமாங்க, எங்க அப்பா தான் முத பொண்டாட்டி பிறந்த பையன். நல்ல பயங்கரமானவங்க. எங்க அப்பனை போய் கோப்பறேன். அப்பாப்பா கிளவு ரொம்ப சீரியஸா பெட்ல கிடக்குறாரு. உசுரும் போக மாட்டேங்குது. கடைசியா நீ வந்து பால் தண்ணி ஊத்தினா செத்து போயிடுவான்னு சொல்றாங்க. பாப்பா போலாங்கிறேன். எங்க அப்பா என்னங்கிறாரு, போக மாட்டா முடிக்குது. என்ன அடிக்கிறதுக்கு வராரு. ஏன்னா என் கிழவனுக்கு எங்க அப்பனுக்கு சண்டை 6 மாசத்துக்கு முன்னாடியே. ஏன் வாய் இழுக்குது? ஆள் இருக்குது. என் அப்பா சொல்றேன், நான் 10 மாசத்துக்கு முன்னாடியே சொத்து சண்டை வர மாட்டேங்கிறாரு. எங்க அப்பா கையில காலில் விழுந்து கையில காலில் கொலையில கை இல்லைங்க, கையில காலில் விழுந்து எங்க அப்பா எங்க அம்மா என் தங்கச்சி 3 பேத்தையும் கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்கு போய் எங்க அப்பா மண்ண பண்ண பால் தண்ணி ஊத்துனாரு. கிழவன் எப்படிங்கிறான்? அதான் பாக்கணும், அதான் பாக்கணும். மேலிங்கிலி இருக்கிறானே, உசுறு போட மாட்டே காணும். எங்க அப்பா பால் ஊத்துறான், கிழவு ஜாம மாட்டேங்கிறானே. சரி எங்க அம்மா ஊத்து சொல்லலாம். முன்ன வந்து குத்துவலை ஏத்துற வீட்டுக்கு அவன் வந்து ஊத்துனா செத்து போயிடுவான் அப்படின்னு எல்லாரும் தெரிவி சொன்னாங்க. எங்க அம்மாவும் ஆசையா போகுது. கிழவன் செத்தா சொத்தை வித்து கடங்காட்சி கட்டிப்பலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா போய் பால் ஊத்துறான். கிழவன் என்ன பாருங்க, அப்ப அதான் பாக்கணும், அதான் பாக்கணுங்கிற உசுறு போக மாட்டேங்குது. நீ போயிருவியாட்டுக்குது? இல்லைங்க, என் அம்மா ஊத்துறப்ப அப்படி சொல்றான். என்னடா எங்க அம்மா தான் பால் ஊத்துறா, கிழவன் சாவ மாட்டேங்கிறான். சரி நானும் கஷ்டப்பட்டு கூத்துலாம் வரிசையா இருக்குது, கிழவனுக்கு கொண்டா சீக்கிரம் எடுத்து போயிடலாம் அப்படின்னு நான் போய் ஆசாசியா பால் ஊத்துறேன். நான் ஊத்துறேங்க. அப்ப கிழவன் என்னங்கிறான், அதான் பாக்கணும், அதான் பாக்கணும்னு இருக்கிறான். வணக்கம். ஓட்டிப்பல இரு, எல்லாரும் வந்தோடனே போயிட்டு சம்பளம் வீணா போயிருந்த இந்த பொண்ணுக்கு. அப்புறம் அதை பாக்கணுங்கிறான். உசுறு போகல உடனே என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து விட்டோம். அந்த பிள்ளைங்க சந்தோஷம் துள்ளி குதிக்குது. கிழவன் சேர்த்தா புரோட்டா வைத்துருவாங்க, மாமுட்டாரலாம். நான் மூத்தி கொண்டு போடலான்னு ஊத்த சாப்பாடு வருமே கடை சாப்பாடுன்னு சொல்லி என் தங்கச்சி போய் பால் ஊத்துறான். எங்க தங்கச்சி பால் ஊத்துறப்ப கிழவனாங்கிறான். அதான் பாக்கணும், அதான் பாக்கணும். அப்பவும் இழுக்கிறான். அப்பவும் கிழவன் உசுறு போக மாட்டேங்குது. அப்பதான் எனக்கு யோசனை வந்துச்சு, கிழவனுக்கு 3 பொண்டாட்டி பத்தாதுமே கூத்தியா வச்சுக்கிறாமா. ஸ்டெப்னி இல்ல ஸ்டெப்னி. சரி நம்ம வேலைதான் பாஸ் இல்ல. அதனால பெத்த பையன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வரலாம். அந்த பொம்பளை வீட்டுக்குள்ள வர முடியுமா? முடியாதுல்ல. அதனால குடுக்குன்னு ஓடனே அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். ஐயா வாங்க தங்கச்சி கிளம்ப உசுறு எப்படி அவனுக்கு கொண்டு கூடாது. அந்த ஐயா வந்து பால் ஊத்துச்சுங்க ஆசாசியா. அப்படியே அழுவலுன்னு அழுவுது. என்னடா கிளம்பு நம்ம இப்படி போறான்னு மாப்பிள்ள வேற என்னடா பண்றதுன்னு கிளம்ப பாலை குடிச்சுட்டாயா. நல்ல தெம்பா பார்த்து எப்படின்னு அதான் பாக்கணும், அதான் பாக்கணும். அப்பவும் இருக்கிறான். கட்டின பையன் கம்மனு இருப்பான், வந்த மருமக கம்மனு இருப்பான், கட்டிட்டு வந்து 3 பொண்டாட்டி மாதிரி கம்மனு இருப்பாங்க. கூத்தியா கம்மனு பாலா அதை பாக்கணும், அதை பாக்கணும். ஏடா கூதியவா பாக்கணும்னா அப்படியே போயிருச்சுங்களா? அப்படியே நின்று போச்சு. மேல போனேன், அப்படியே போனதோட சரி. உனக்கு காய்ச்சி ஊத்து நேரம் பூச்சாரி இப்ப மேய்ச்சக்காரு அவரு எங்க வேற அதான் பாக்கணும். எங்க தாத்த உசுறு அங்க அவருக்கு அதான் பாக்கணுமா. சரி இருக்கட்டும்.